இந்த டேக் தான் ஓகே. சோலான் ஓகேயா? வெரி குட் வெரி குட். இந்தாப்பா ஃபேன் போடு ஃபேன் போடு. உட்காருங்கம்மா உட்காருங்க இங்க உட்காருங்க. பிரமாதமான நடிப்பு தான். ஐயோ யாரோ நடிக்கிறாங்களே என்ன பிரயோஜனம்? உங்களுக்குன்னு ஒரு தனி பாணி வச்சிருக்கீங்க. A1 ஏதாவது சாப்பிடுறீங்களா? அம்மா உங்களை நம்பித்தான் என் பணத்தை அவர் கடனா கொடுத்திருக்கேன். இது ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நல்ல புத்தி கொடுக்கணும்னு நான் வேண்டாத கடவுளே கிடையாது. உங்க வேலையில தான் நம்பியிருக்கேன், இவங்கள இல்ல. இத பாருங்க, ஏன் என்ன அனாவசியமா தூக்கி வச்சு பேசுறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. நல்லா சொன்னீங்க. இவங்க ரெண்டு பேரும் உங்களை காக்கா பிடிக்கிறாங்க. இந்த காக்கா இருக்கே அது ஒரு விதமான ஜந்து. நீங்க அவுட்டோர் ஷூட்டிங் வரணும் இல்லையா, அதுக்காக தான் இப்படி பேசுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. எப்படியும் நான் கண்டிப்பா வந்துதானே ஆகணும். அதானே. ஆமா டைரக்டர் சார், 20ஆம் தேதிக்குள்ள அவுட்டோர் ஷூட்டிங் முடிஞ்சிடும் இல்லையா? 20ஆம் தேதி 20ஆம் தேதி தான் நம்ம ஊர்ல லாட்டரி சீட்டு குடுக்குறாங்க. 20ஆம் தேதி தான் நம்ம ஹீரோவும் கல்கட்டாக்கு போகணும்னு சொன்னாரு. கல்கட்டால யாரோ மோகன்தாஸ் ஆனந்தாஸ் அவருக்கு பார்க்கணுமா. பாவம் அந்த மோகன்தாஸ் ஆனந்தாஸ்க்கு மலையாளம் ஏதோ கொஞ்சம் குழப்பமா. மலையாளம் மட்டுமா குழப்பம்? பிரான்ஸ்ல குழப்பம், பின்லாந்துல குழப்பம், ரஷ்யால குழப்பம். குழப்பம்னு ஞாபகம் வருது. நம்ம நாட்டில் இருக்கிற குழப்பத்தோட குழப்பத்துக்கு காரணம் ஜனத்தொகை. ஜனத்தொகையை கட் பண்ணணும்னா மேரேஜை கட் பண்ணணும். உன்னை கட் பண்ணணையா? 20ஆம் தேதி ஷூட்டிங் முடியுமா முடியாதான்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லாம நீ எதோ சப்ஜெக்ட் மாத்திரையே. சப்ஜெக்ட் ஒண்ணு ஞாபகம் வருது. சாக்ரட்டிஸ் இருக்காரு, ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஐயோ அம்மா நீங்க புறப்படுங்க, இந்த ஆள் பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு வயசாகி போயிடும். நான் ஏன் வீட்டுக்குள்ள தானே வந்துட்டு இருக்கேன். எனக்கு எதுக்கு இந்த வரவேற்பு எல்லாம்? நீங்க மேனேஜர், உங்க இடத்துல போய் உட்காந்து உங்க வேலையை பாருங்க. காலையில மிஸ்டர் தனபால் உங்களை இங்க பார்க்க வந்திருந்தார். யார சொல்றீங்க? அதான் 3 எவசூல கடை, 2 ரொட்டி கடை, ஒரு மளிகை கடை, 3 வித்து கையில கேஷா வச்சிருக்காரு. அவர்தான் ஏதோ புதுசா படம் எடுக்க போறாராம். மொத்த பணத்தையும் இப்பவே கொடுத்துறேன் அப்படிங்கிறாரு. ஒப்பந்தத்துல கூட கையெழுத்து போடணும். அந்த புது படத்தை நாம ஒத்துக்கலாமா? இத பாருங்க, இப்ப ஒத்துக்கிட்டு இருக்கேனே, அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புது படம் எதிரையும் நான் நடிக்கிறதா இல்ல. ஆமா மேனேஜர், இனிமே என் எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். சுந்தரி, அதை இங்க கொடு. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குமா? இந்த வேலை செய்தா நான் இருக்கேனே. நான் எப்பதான் கோலம் போட கத்துக்கிறது? இனிமே இந்த வேலையை நான் தான் தினமும் செய்ய போறேன். இன்னைக்கு கிழக்கையில உங்களை வேலை செய்ய சொன்னேன். உங்க இஷ்டப்படி வேலை செய்றீங்களா? சுட்டு பொசி விடுவார் ராஸ்கல். என் பேச்சுக்கு யாராவது ஆமா ஜாக்கிரதை. சுட்டுப்புடு எனக்கு கோவம் வந்து. வணக்கம் துரை. ஐயா இப்ப சுடுங்க. எங்க சுடுறீங்க? நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? அடே உன்னை எப்படி இன்னைக்கு புடிச்சு புடுறதுதான் நான் தலைமறைவா இருந்தேன். நீ எங்க 4 நாளா தலைமறைவா போனேன்? நான் உங்களை பாக்குறதுக்காக தான் குதிரை மேல சுத்திக்கிட்டே இருந்தேன். ஆமா நீங்க எங்க போனீங்க? நானா 6 சிறுத்தை 7 புலி 2 யானை எல்லாத்தையும் சுட்டு தோலை உரிச்சு கொட்டி போடுங்கடான்னு கொடுத்துட்டு வந்தேன். ஐசி ஆமோதிக்காடா அறிவா அடமான வச்ச பயல. ஏன்டா 2 நாளா என்ன வந்து பாக்கல? எஸ்டேட் வேலையை பார்க்க வேணாங்களா? நீ கணக்காதடா, குதிரை கணக்கிட்டோம். அயோக்கிய பயல, 4 பேர் மத்தியில உன்னை திட்டப்படாதுன்னு பாக்குறேன்டா. அதான் 40 பேர் இருக்காங்களே, திட்டுங்களேன். இங்க வா இங்க வா. அடே ஒன்ன நான் ரொம்ப செல்லமா வளர்க்கறேன்னு ஊர்ல இருக்கிற பயெல்லாம் பொறாமப்படுறான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் விலகி போற? நான் எப்படி அவங்களை விட்டு விலகி போக முடியும்? நீங்க வேணா என் வீட்டுல வந்து பாருங்க. உங்க போட்டோ மாட்டிதான் ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருக்கேன். ஊதுபத்தி கொளுத்த ஆரம்பிச்சிட்டியா? தினம் ஒண்ணு. தினம் ஒரு முடம் பூ வாங்கி போடு. என்னையா விளையாடுறீங்க? ஆமாண்டா, உங்ககிட்ட நான் கிச்சு சிரிச்சது போதுண்டா. உன்னை நான் என்ன கேட்டேன்? என்ன நான் பேச உரிமை இல்லையா? திட்ட உரிமை இல்லையா? சம்சாரத்தை கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன். சம்சாரம் தான் காட்டு பக்கம் வரமாட்டேங்கிறாள. நீ மட்டும் சட்டம் போட்டு பேசலாமா? பின்னால 40 பேர் இருந்து கேட்கல. இப்படி வர்றீங்களா? வரணுங்களா? வாங்க. என்ன நானு அவளை கட்டிக்கிட்டேனே தவிர இப்படியே தனியா சுத்தி பழக்கப்பட்டுட்டா அவளுக்கு நமக்கும் இது பட்டு வரல. என்னடா நீ கதை அளக்கிறடே? நானே 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் என்னாலே அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. அப்படியே பிரிஞ்சிருக்கலாம்னாலும் அவ பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிறா. ஐயா உங்க கேஸே வேற. நீங்க 2, நான் இப்பதானே 1. அது 2ஆ 1 எனக்கு தெரியாது. என் மகளை கட்டிக்கடான்னு மாட்டேன். சரிடான்னு
வேற எவளையோ கட்டிக்கிட்டேன்னு நீ நல்லா இருடான்னு. ஏன் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டேங்கிற? அவளுக்கு எனக்கு தான் ஒத்து வரலன்னு சொன்னனே. டேய் டேய் டேய், உனக்கு எனக்கு ஒத்து வராது. தவறா மரியாதையா சொல்றேன். இன்னும் 2 நாள் உனக்கு டைம் தர்றேன். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இல்ல அட்ரஸ் கொடு, நான் போய் கூட்டிட்டு வரேன். அட்ரஸா? அது அது எவ்வளவு பெரிய அட்ரஸ் அது? அது முடியாது. அது பெரிய அட்ரஸ். பெரிய அட்ரஸா? என்ன ஒரு தெருவு நீட்டத்துக்கு எழுதுவானா? 10,000 வந்த பிக்ஸ் பண்ணுவலாமா? 5,000 என்னங்க 4,000 ஆகுது. இப்படி சொன்னா எப்படிங்க ஒரு முடிவு வருவானாங்க? மேனேஜர் இருக்காருங்க. நமஸ்காரம். நாக்கி செங்கல்பேட் பக்கனா தண்டமங்கலம். నా పేరు వెంకటేష్ పెరుమాళ. ఏమి లేదన్నా, పెద్ద కూతురికి కళ్యాణం. సుమతి ఇంగ్లీష్ డాన్స్ పెట్టాలా? ఎంత దుడ్డు వేணும்? ஒண்ணு தெலுங்குல பேசண்டி, இல்ல தமிழ்ல మాట్లాடுங்க. ரெண்டையும் போட்டு கலக்காதீங்க. చూడండి, ఆంధ్రాలో జనన, తమిళనాడులో జీవన. ఏం చేసేయండి? సుమతి అమ్మ డాన్స్ అంటే ரொம்ப ఇష్టండి. உன் வயசுக்கும் நீ கேக்குற கச்சேரிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. సుమతి అమ్మ పిలిచండి, నేను చూడాలా? அநேகமா நீ பார்க்க மாட்டேன். எதுக்கும் சொல்லி பாக்குறேன். நம்மகிட்ட சொல்லாம எப்படி போனாங்க? இந்த வெண்டைக்காய் என்ன விலை? இந்த கேரட் என்ன விலை? என்னங்க நீங்க நடிகை சுமதி இல்லீங்க? அன்பா அன்பா படத்துல ஆக்ட் பண்ணியே பாருங்க, பிரமாதம் போங்க. இப்ப நான் சுமதி இல்ல, சாதாரண பொண்ணு. சரி, அந்த கத்திரிக்காய் என்ன விலை? வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு போங்க, காசு கீசு ஒண்ணு வேணாம். நான் உங்க விசிறீங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. எல்லா பெண்களையும் போல நானும் பேரம் பேசி கரிகா வாங்கணும்னு ஆசையோட வந்திருக்கேன். இப்ப நீ விசிறி இல்ல, கடைக்காரன். விலைன்னு கேட்டா கிலோ 1 ரூபா. அதெல்லாம் முடியாது. நான் 12 ரூபாய் தான். சாரி 12 அணா தான் கொடுப்பேன். சரிம்மா. சுமதி ஒரு பாட்டு பாட. ஏன் சார், ஏன் எல்லாரும் வந்து இப்படி சூழ்ந்துக்கிறீங்க? மத்தவங்கள போல நானும் சுதந்திரமா கடைக்கு வந்து கரிகா வாங்குறது கூட தவறா? தயவு செய்து எல்லாரும் போங்க ப்ளீஸ். அம்மா, உங்க வீட்டுல காணோம், நாங்க பதறியே போயிட்டோம். ஏமா இப்படி கூட்டத்துல வந்து எங்களுக்கு அவதி கொடுக்குறீங்க? வாங்கம்மா வீட்டுக்கு வாங்க. இப்படி நடக்கும் தெரிஞ்சா ஒரு லாரி போலீஸ கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க நீங்க வாங்க. யோ தள்ளி போயா, வழிவிடு வழிவிடு. கையபடியா கையபடியா. சட்டா சட்டா சட்டையோட தள்ளு தள்ளுபடி தள்ளு. சீக்கிரம் வண்டி சீக்கிரம் வண்டி வண்டி. காலையிலேயே நம்ம பார்க்க வந்திருக்காங்க ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கௌரவம். சுப்பிரபாதம் பாடினாதான் எழுந்திருப்பார் போல இருக்க. சுமதி காரண்ட வணக்கண்ட. இவர் தான் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கௌரவம். இவர் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க இங்கிலீஷ் டான்ஸ் ஆடணுமா? அவனண்ட. மன்னிக்கணும், படங்கள்லயே நான் மேல்நாட்டு நடனம் ஆடுறது இல்லை. அதை நான் அடியோட வெறுக்கிறேன். படத்துல வந்தண்ட, மன இன்டில ஆடண்ட. யோ என்னையா அடிபடிங்கிற? உடம்பு எப்படி இருக்கு? தயவு செய்து நீங்க இங்க இருந்து புறப்படுங்க. நான் எந்த கச்சேரிக்கும் எங்கேயும் வர தயாரா இல்லை. ఏమడ మూర్తిగారు వాళ్ళు పోవలసిందేనా? இட்ட చేస్తామా? ఏమంటే அவங்க சொல்லிட்டா அதுக்கு அப்பீல் கிடையாது. நான் வேணும்னா டைட்ஸ் போட்டுட்டு வந்து ட்விஸ்ட் ஆடுறேன். పోయి వస్తానండి. கண்ணா கண்ணா పెద్ద ఆయన పుడతారు, நீ போ போ. బాగా థ్యాంక్స్ అండి. மிக்க நன்றி, நான் வருகிறேன். இந்த ஊர் தானா? இதே ஊர் தான். இறங்கிட்டு போய் தெரியலையா? ஜெயகோபால் பிளாஸ்க்கு பத்திரம் உடைஞ்சிட போது எப்படி எடுத்து போறான் பாருங்க. என்னய்யா எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. ஷூட்டிங் வேண்டிய கேமராவில இருந்து சின்ன ஹைட் வரைக்கும் எல்லாம் ரெடி. ரெடி சார். வெரி குட் வெரி குட். வானம் வேற நீளமா இருக்குது. வானம் நீளமா இல்லாம பச்சையாவா இருக்கும். சும்மா இருங்க சார். வெயில் நல்லா காயும், வேலை முடிஞ்சிடும்ல. நான் எடுக்கிற கதை மலைப்பாங்கான பிரதேசத்துல நடக்கிற மாதிரி. அதனால திடீர்னு மேகம் வரும், மூடும். அதை பத்தில எங்கிட்ட கேட்க கூடாது. ஐ எம் நாட் இன் சார்ஜ் ஆஃப் மேகம். அதுக்கு யார் இன் சார்ஜ்? டைரக்டர் சார், இந்த அவுட்டோர்லயாவது எனக்கு ஒரு சின்ன வேஷம் கொடுங்களேன். ரொம்ப நாளா ஒரு ஆசை. ஐயோ, உங்களுக்கு நிச்சயமா வேஷம் இருக்கு சார். நீங்க என்ன சாதாரண ஆளா? ஹீரோயினுடைய மேனேஜர். ஆமா, இவனை கூஜான்னு சொன்னீங்க. ஐயோ, சமய சந்தர்ப்பம் இல்லாம நீங்க உடனுங்க சார். மேனேஜருங்க அவர் மேனேஜருங்க. கொஞ்சம் இப்படி வாங்களே. காலையிலேயே என்ன ரகசியம்? காணும், இங்க தடுப்பதான் காணும்.
என்னம்மா என்ன நடந்தது, என்ன விஷயம்? சுமதி அம்மாவை காணுங்க. ஐயோ, இதுக்குதான் உன்னை செலவு பண்ணி கூட்டிட்டு வந்தனா? எங்க இறங்கினா, எதுக்காக இறங்கினா, எந்த ஸ்டேஷன்ல இறங்கினா? ஏங்க இப்ப தடங்கள் ஒண்ணு இல்லீங்களே? தடங்கள் ஒண்ணு இல்லீங்க. தடங்கள்லாம் படம் எடுக்கிறப்ப வர்றது ரொம்ப சகஜங்க. என்ன சொல்றீங்க? அதுல பாருங்க, பெரிய விஷயமா ஒண்ணு நடந்தல. நம்ம ஹீரோயினை காணோம். அவ்வளவுதானே? என்னது சுமதியை காணுமா? ஏயா அவளை நம்பிதானே அந்த படமே எடுக்கிறேன். ஏயா கத்துற? இந்த ஸ்டேஷன்ல மசால் வடை விக்கிறவன்ல இருந்து டீ பண்ணு போடுற வரைக்கும் நம்ம நியூஸ் தெரியுமா? என்ன செய்யணும்? பணத்தை போட்டுட்டோம், கப்சப்புன்னு இருக்கணும். சட்டம் போட்டோம், மார்க்கெட் பூரா பரவிடும். இப்ப என்ன செய்யலாம்? பொட்டி அழுத்தி பிடிச்சிட்டு கம்மு நில்லுங்க. டைரக்டர், அவனையே கூப்பிடுறீங்க, நம்மள குழப்பிடுவான். கதையில தான் குழப்பம். சார், நாங்க இப்ப ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கோம். உங்க ஹெல்ப் தான் எங்களுக்கு தேவை. நான் திரும்பி ஊருக்கு போயிடவா? ஐயோ, அது இல்லையா. 12 சீனி இன்னைக்கு எடுத்துடணுமா? ஐயோ, நம்ம ஹீரோயினை காணுங்க. ஹீரோயினை காணுமா? தட்ஸ் ஆல் ரைட். உங்களுக்கு நல்லா வேணும். ஏயா குழந்தை மாதிரி விக்கி விக்கி அழுவுற? நம்ம ஹீரோயின் படிச்ச பொண்ணு. ஏதாவது பேப்பருக்கு போய் வாங்குறதுக்கு ஸ்டேஷன்ல இறங்கி இருக்கோம். ட்ரெயின் பாஸ் ஆயிட்டு இருக்கோம். அநேகமா அடுத்த ட்ரெயின்ல வந்துருவா. அவ வர்ற வரைக்கும் வேற ஏதாவது சீனை ஷூட் பண்ண முடியும், ட்ரை பண்ணுங்க. நம்ம கதாநாயகி வாழ்க்கையில வெறுத்து ஓடுற சில காட்சிகள் வருது. அந்த காட்சிகள்ல நம்ம சுமதிக்கு பதிலா இந்த வசந்தியை வச்சு கேமரா ரொம்ப தூரத்துல வச்சு சில ஷாட்ஸ் எடுத்துருவோம். சில ஆங்கிள் நம்ம ஹீரோயினை விட இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. ஐ லைக் ஹர், ஐ லைக் ஹர். யூ லைக் ஹர் பட் யூ டோன்ட் டச் ஹர். ஏற்கனவே ஒரு ரோல் கிடையாது. அப்ப சுமத்தி இல்லாமயே நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லுங்க. மேனேஜ் பண்ணலாம். அதான் கடவுள் உங்களுக்கு பெரிய தலையா கொடுத்துறான். திங்க் பண்ணா அது பெருசாவிட்டே போகுது. பெரிய திங்கர். எப்படி சுமத்தி எந்த ஸ்டேஷன்ல இறங்கினான்னு சொன்ன? தெரியல சார், நான் தூங்கிட்டேன். யாரு முக்கியமோ அவன் முடிச்சுட்டே இறங்கிட்டா, நீ தூங்கிட்ட. உன்னெல்லாம் புறாண்டணும். என்ன சார் ரொம்ப மிரட்டுறீங்க? சும்மா தமாஷை கஜகஜ அப்படிலாக்கா. நீ என்ன உனக்கு கோவம் தான், நீ என்ன புறாண்டு? இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? டைரக்டர் உன்னை வச்சு ஷார்ட் எடுக்க போறாரு. காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? நல்ல ஓவலா கொண்டாட சொல்லுங்க. ஓவலா?